தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கிராமம். அதில் ராமு என்ற பால்காரன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமம் பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், காலையில் கீச்சிடும் பறவைகள், மாலை நேரத்தில் மாடுகளின் மணி ஒலி, இப்படி இயற்கை அழகால் நிரம்பிய இடம். ராமுவுக்கு லக்ஷ்மி என்ற மனைவியும் கண்ணன் என்ற ஒரு சிறிய மகனும் இருந்தார்கள். அவர்களிடம் 2 நல்ல பசுமாடுகள் இருந்தன, பொன்னி மற்றும் செல்வி. அந்த 2 மாடுகளின் பாலும் தான் அவர்களின் வாழ்க்கை. ராமு மிகவும் உழைப்பாளி. அவன் தினமும் காலை 4 மணிக்கே எழுந்து மாடுகளுக்கு தீனி போட்டுவிட்டு அன்பாக பால் கறப்பான். மாடு நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருப்போம் என்று அவன் சொல்வான். கிராம மக்கள் அவனை மிகவும் நம்பினார்கள். ராமுவின் பால்தான் நல்ல பால் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். அந்த நல்ல பெயர் ராமுவுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த ஒரு வியாபாரி ராமுவிடம் பேசினான். "நீ இவ்வளவு தூய பால் விற்கிறாய், ஆனால் லாபம் குறைவு. கொஞ்சம் தண்ணீர் கலந்து விற்கலாம், யாருக்கும் தெரியாது, லாபம் இரட்டிப்பு." அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஒரு விதையாக விழுந்தது. அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை. "என்ன, நான் கொஞ்சம் தண்ணீர் கலந்தால் என்னாகும்? எல்லோரும் அப்படித்தான் செய்கிறார்கள், நான் மட்டும் நேர்மையாயிருந்தா என்ன பயன்?" என்று மனதில் யோசித்தான். லக்ஷ்மி அவனிடம் சொன்னாள், "என்னங்க, நம்மை மக்கள் நம்பி வாங்குறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க." ஆனால் பேராசை மெதுவாக அவன் மனதை ஆக்கிரமித்தது. அடுத்த நாள் காலை அவன் ஒரு குடம் பாலை கறந்து அதில் சிறிது தண்ணீர் சேர்த்தான். அவன் மனசு சற்று துடித்தது. இது முதல் முறை, இதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அந்த நாள் அவன் அதிக பணம் சம்பாதித்தான். இவ்வளவு எளிதா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். மெல்ல மெல்ல தண்ணீரின் அளவு அதிகரித்தது. பால் பாதி, தண்ணீர் பாதி. ஒரு நாள் ஒரு பாட்டி சொன்னாள், "ராமு, இப்போ பால் கொஞ்சம் மாறி இருக்கு போல." ராமு உடனே சிரித்து, "அம்மா, மாடு புது தீனி சாப்பிட்டு இருக்கும், அதான் சுவை மாறி இருக்கும்." அவன் பொய் சொன்னான். அந்த பொய் அவன் மனதை உள்ளிருந்து குத்தியது. ஆனால் பணத்தின் சத்தம் அந்த மனச்சாட்சியை அடக்கிவிட்டது. ஒரு நாள் ராமு நகர சந்தைக்கு பெரிய அளவில் பால் விற்கப் போனான். அன்று அவன் மிக அதிகமாக தண்ணீர் கலந்திருந்தான். அவன் மனதில் பெரிய கனவுகள். "நான் ஒரு பெரிய வீடு கட்டுவேன், 3 புதிய மாடுகள் வாங்குவேன், எல்லாரை விட நான் பணக்காரனாகுவேன்." சந்தையில் அவன் எல்லா பாலையும் விற்றான். நிறைய பணம் கிடைத்தது. அதை ஒரு பெரிய பையில் வைத்து மகிழ்ச்சியுடன் கிராமத்துக்கு திரும்பினான். மழை பெய்து கொண்டிருந்தது. ஆற்றை கடக்கும்போது அவன் கீழே விழுந்தான். பணப்பை நேராக ஆற்றில் விழுந்தது. "ஐயோ, என் பணம்!" என்று அவன் கத்தினான். ஆறு வேகமாக ஓடியது. பணப்பை தண்ணீரில் கலந்தது, மறைந்தது. அவன் அழுது கொண்டிருந்தபோது ஒரு வயதான மூதாட்டி அங்கே வந்தாள். "என்ன மகனே?" என்று கேட்டாள். அவன் நடந்ததை எல்லாம் சொன்னான். மூதாட்டி அமைதியாக சொன்னாள், "நீ பாலில் தண்ணீர் கலந்தாயே, என்று தண்ணீரே உன் பணத்தை எடுத்துச் சென்றது. தவறான வழியில் வந்த பணம் நீடிக்காது." அந்த வார்த்தைகள் ராமுவின் மனதை உடைத்தது. அவன் தன் பேராசையால் தான் இப்படி ஆனது என்று புரிந்து கொண்டான். அவன் வீடு திரும்பி எல்லாவற்றையும் லக்ஷ்மியிடம் சொன்னான். லக்ஷ்மி கோபப்படவில்லை. "பிழை புரிந்தது நல்லது, இனிமேல் நேர்மையாக இருங்க." அடுத்த நாள் முதல் ராமு பாலில் தண்ணீர் கலக்கவில்லை. மீண்டும் தூய பால் மட்டும் விற்க ஆரம்பித்தான். சில நாட்களில் மக்கள் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். மெல்ல மெல்ல ராமுவின் நல்ல பெயர் திரும்பி வந்தது. அவன் குறைவான லாபம் சம்பாதித்தாரும் மன நிம்மதி அதிகமாக இருந்தது. ஒரு நாள் அவன் மகன் கண்ணன் கேட்டான், "அப்பா, பேராசை என்றால் என்ன?" ராமு சிரித்தான். "நமக்கு தேவையானதை விட அதிகமாக ஆசைப்படுவது பேராசை. அது நம்மை கீழே தள்ளும்." அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த பாடத்தை மறக்கவில்லை. கதையின் நெறி: பேராசை தற்காலிக லாபம் தரலாம், ஆனால் நேர்மை மட்டுமே நிலையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்க.